Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ரோட்டுக்கடை சிக்கன் சால்னா. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது என்ன, இதுக்கு வந்து என்ன, பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம், இது கூட மிளகு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்னன்னா, இது வந்து என்ன, சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிட்டு செய்கிறப்போ இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து என்ன, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் வந்து என்னென்னா, நீங்கள் ரொம்பவும் வறுக்கக்கூடாது, கலர் மாறாமல் பக்குவமாக வந்து வதக்கிறதுல தான் இந்த ரோட்டுக்கடை சால்னாவே இருக்கும். அதாவது என்ன, டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இதை சிம்முக்கு மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு போட்டுக்கலாம். மல்லி விதை 1 ஸ்பூன், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், காஷ்மீரி மிளகாய் 2, இது கூட நம்ம வரமிளகாய் ஒரு 6 அல்லது 7 சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே சிக்கன் சால்னாக்கு நம்ம போடக்கூடிய பொருள்கள். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா அந்த பச்சை வாசம் இருக்கும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். மிளகு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம், இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அந்த மசாலா வாசம் வந்து நல்லா நெடி வரும். இது கூட நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம். ஒரு 5-6 வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கோம். இதையே ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். இது கூட நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 75% நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நல்லா வறுபடணும். அதே மாதிரி கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆனால் தான் வந்து அந்த சால்னானோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயிலேயே வந்து எண்ணெய் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நல்லா சுருங்கி அதுலேயே வந்து எண்ணெய் வந்து ரிலீஸ் ஆகிடும். அதனால் நம்ம வந்து இதுக்கு மேலே ஆயில் வந்து விட வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள், நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ண வேண்டியதில்லை. கசகசா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கசகசா வந்து நம்ம ஆட் பண்ணல. கசகசா டேஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும்னா கட்டாயம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பிடிக்காதுங்கிறதுனால நான் ஆட் பண்ணல. நம்ம அதுக்கு பதிலாக கொஞ்சமாக நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம சிக்கன் சால்னாக்கு அதாவது வதக்கின பொருள் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம் சிக்கன் சால்னாக்கு. இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டோம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை. ஏலக்காய் வந்து நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தேங்காய்லாம் வதக்கிறப்ப ஆட் பண்ணிட்டோம். அதனால் ஏலக்காய் தேவையில்லை. இதை நம்ம அப்படியே தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மண் பாத்திரம் வாங்கினீங்கன்னா மீன் குழம்பு, சிக்கன் சால்னா, சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வெஜ் தனியாக, நான்வெஜ் தனியாக செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான்வெஜ்ஜுக்குனே நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மண் பாத்திரம் வந்து நம்ம பழக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அப்படியே நம்ம டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ₹300. இப்போ நம்ம நல்லா வறுத்துட்டோம். நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 2 தக்காளி எடுத்துருக்குறோம். இதை நீட்டை வாக்கில் கட் பண்ணியிருக்கிறோம். இதையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது நல்லா வதங்கணும். அப்படியே நல்லா கிரேவி மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்னாக்கு வந்து நம்ம 300 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறோம். இது வந்து என்ன, எலும்பு சதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. போன்லெஸ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சால்னா வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னுமே தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ வந்து மூடி வச்சிடலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பார்க்கலாம், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தேவைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது சிக்கன் சால்னா ரெடி. ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான சிக்கன் சால்னா ரெடி. ரோட்டுக்கடை சிக்கன் சால்னா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோலம் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியால் போற்றிச் செயின். விளக்கம்: மறவாமை என்னும் கருவி கொண்டு எதனையும் போற்றிச் செய்தால் செய்வதற்கு அரியன என்று கருதிக் கைவிடும் செயல்களும் இல்லையாகும். பெபிள்ஸ் தமிழ்.